இப்ப சிபிஐக்கு ஆம்ஸ்ட்ராங்கோட கொலை வழக்கு போயிருச்சு. அப்ப தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் சிக்குவார்களா? சில பேருக்கு வந்து அடிவயத்தில் கலக்கம் ஏற்பட்டிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. யார் அந்த சிலருங்கிறத நம்ம தனியா பேசிக்குவோம். ஊடகத்துல சொல்ல முடியாது. ஊர்ஜிதமான தகவல்களை மட்டும்தான் ஊடகத்துல சொல்ல அந்த முடியும். வயிறு கலக்குன்னு சொன்னீங்களா ஒரு அரசியல்வாதிக்கு, அவரு ஆளுங்கட்சிக்குள்ள இருப்பவர்களா, அல்லது எதிர்கட்சியில இருப்பவர்களா, அல்லது ஆளுங்கட்சிக்கு வெளியில இருந்து ஆதரவு தெரிவிப்பவரா? நலன் நம்ம வந்து உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்களை மக்களுக்கு கொடுப்போம். சரி, ஓகே. சரி. ஆக இப்ப உங்களுக்கு தெரியும் அவங்க அந்த அடிவயத்தை கலக்கி கொண்டிருக்கிற 2 அரசியல்வாதிகள் யார் என்று உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும், ஊடகத்துக்கும் தெரியும். 2 அரசியல்வாதிகள் சம்பந்தப்பட்டிருக்காங்க ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்குல. ஊடகத்தில் இருக்கிற அத்தனை பேருக்குமே தெரியும். ஆனா அருண் ஐபிஎஸ் எப்படி அந்த 2 அரசியல்வாதிகள் ஊடகத்துல வந்து சரியான ஊர்ஜிதம் இல்லாத தகவல்களை அருண் ஐபிஎஸ் வந்து சென்னை மாநகரத்தோட கமிஷனரா பொறுப்பேற்கும் போது மாநகர காவல் படத்துல விஜயகாந்த் பார்க்கிற மாதிரி தான் நான் அருண் ஐபிஎஸ் பார்த்தேன். அப்படி இருந்துமே எப்படி இந்த 2 அரசியல்வாதிகளை ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்குல அருண் ஐபிஎஸ் விட்டு வச்சாரு? இல்ல அப்படிங்கிற நான் சொல்றேன் ஊர்ஜிதப்படுத்த வேண்டும். இல்ல தகவல்கள் சில தகவல்கள் 1000 இருக்கலாம். அது ஊர்ஜிதப்படுத்த போது விசாரணை கூட நடத்தலங்கிற ஒரு வருத்தம் இருந்தது. நான் வந்து சென்னையில எவ்வளவு பெரிய வழக்கா இருந்தாலும் விசாரித்து முடித்த ஒரு அதிகாரி என்பது உங்களுக்கு தெரியும். அப்போ வந்து எங்ககிட்ட வந்து ஒரு வழக்கு சம்பந்தமா, அது பிரசித்தி பெற்ற வழக்கு, இது போன்ற சிறப்பு வழக்குகள்லாம் விசாரணைக்கு வருகிற பொழுது ஆயிரக்கணக்கான தகவல்கள் எங்களுக்கு வரும். அந்த தகவல்களுடைய உண்மைத்தன்மையை கண்டறிந்து எவையெல்லாம் வந்து சாட்சி சம்பந்தத்தோடு வந்து ஏற்புடையதாக இருக்கிறதோ அதை மட்டும்தான் நாங்கள் பொருத்துவோம். ஆக ஏற்புடைய தகவல்களோடு சேர்த்து ஆனந்த் வந்து அருணிடம் கொடுக்கவில்லை என்று நான் கருதுகிறேன்.